மற்ற திரைப்படங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கீங்க. சவுண்ட்லயே பயமுறுத்துறீங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பயப்படவே மாட்டேன். நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சுக்குள்ளார போயிட்டு வந்தது அந்த பேய். எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க? எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூகம்பமா இருந்தது? சார் எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன். எப்பவும் வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன். அதுதான் ட்ரை பண்ணேன். பட் ஒர்க் ஆச்சு. பட் புதுசுலாம் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். பட் அது ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் தேட்டரில் பார்த்தோம். எவ்ரிடே தேட்டர் விசிட் போயிட்டே இருக்கோம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி அது ஒர்க் ஆயிருக்குது, அதெல்லாம் ஓகே. அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாம அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இல்ல வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து வேலண்டியா திணிச்சு வைக்கல. இந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காவும் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் உனக்கேத்தான் ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீதா அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட அவங்க ட்ரை பண்றது கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் அப்படி பாஸ் ஆகி போயிடுவாங்க. அங்கேயும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி இயக்குனரா இருந்திருப்பீங்க. அங்க எதுவுமே வைக்கல. அதுக்கு வாழ்த்துக்கு. இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இது இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்க? இது இருந்தால் நல்லா இருக்கும்.